நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன காந்தாங்கிற ஒரு தரமான பீரியாடிக் த்ரில்லர் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல ப்ரொடியூசர் மார்டின் கூப்பிட்டு டைரக்டர் சமுத்திரக்கனி அவரை பாக்கிறதுக்காக வராரு. சமுத்திரக்கனியை இந்த படத்துல எல்லாரும் ஐயான்னு தாங்க கூப்பிடுவாங்க. அவரு ப்ரொடியூசர் கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அவரு டிராப் ஆன சாந்தாங்கிற படத்தை திரும்ப எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. சரி, யாரை வச்சு எடுக்கிறதுன்னு டைரக்டர் கேட்க வேற யாரு, உங்க சிசிய புள்ள டி.கே. மகாதேவன் தான். அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டதா சொல்றாரு. அதை கேட்டு டைரக்டருக்கு செம்ம காண்டாயிடுது. அவன் என்னடா ஓகே சொல்றது, என் படத்துல யார் நடிக்கணும்னு நான் முடிவு பண்ணணும், அவனை வச்சுலாம் என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாப்ல. ஏன்னா இவருக்கும் ஹீரோவுக்கும் சுத்தமா ஆகாதுங்க. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அத கதையில போக போக பாப்போம். டைரக்டர் வேற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு காலத்துல டாப்ல இருந்த இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்ப இழுத்து மூடுற லெவலுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த படம் தான் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு நம்ம எல்லாருக்கும் கை கொடுக்கும். எனக்காக நீங்க இந்த படத்தை பண்ணியே ஆகணும்னு ப்ரொடியூசர் ரொம்ப உரிமையா கேட்க டைரக்டரும் அவருக்காக சரின்னு சொல்றாரு. கட் பண்ணா செட்டு போட்டு படத்தோட ஷூட்டிங்க்கு எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டர் நேரா மேக்கப் ரூமுக்கு வந்து படத்தோட ஹீரோயினை மீட் பண்றாரு. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். பேரு குமாரி. இவங்க பர்மால இருந்து அகதியா வந்தவங்க. இந்த டைரக்டர் தான் இவங்களை கண்டுபிடிச்சு இப்ப இந்த படத்தோட ஹீரோயின் ஆக்கியிருக்காரு. இவர் தான் ஹீரோயினோட அப்பா, ஆசான் எல்லாமே. டைரக்டர் அவங்க கிட்ட இந்த படத்தோட ஹீரோ மகாதேவன் இல்ல நீதான்னு சொல்றாரு. இது என்னோட அம்மாவை நினைச்சு எழுதின கதை, அதனால இது எனக்கு ரொம்ப நெருக்கமான படம். என்ன ஆனாலும் இந்த படத்துக்கு உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றாரு. ஐயா, நீங்க என்னோட குரு, நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. இவர் ஹீரோ மேல இருக்கிற கடுப்புல படத்துல ஹீரோவுக்கு ஸ்கோப் கொடுக்காம இவங்களுக்கு அதிகமா போக்கஸ் கொடுத்து ஹீரோவை வெறுப்பேத்த பிளான் போடுறாப்ல. அப்பதாங்க ஹீரோவோட இன்ட்ரோ. அந்த செட்டுக்கு சாந்தாவோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறாரு. துல்கரோட பேரு இதுல டி.கே. மகாதேவன். நடிக்கிற எல்லா படங்களும் ஹிட் கொடுத்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்டார்னே சொல்லலாம். சினிமா வட்டாரத்துல எல்லாரும் இவரை நடிப்பு சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவாங்க. அவரு உள்ள வந்தவனே எல்லாரும் வேக வேகமா அவர்கிட்ட தாங்க ஓடுறாங்க. ஆனா டைரக்டர் அவரை கொஞ்சம் கூட கண்டுக்கல. டைரக்டர் இங்க மகாதேவனை பழிவாங்க பிளான் போட்டா அங்க ஹீரோ அதை விட பெரிய பிளானோட வந்திருக்காரு. செட்டுக்கு வந்தோடனே இந்த படத்தோட பேரு சாந்தா இல்ல காந்தான்னு சொன்னவரு படத்தோட கிளைமேக்ஸ நான் மாத்திட்டேன்னு சொல்றாரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்பயோ ரெடியாகி படம் பண்றதா இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஹீரோ சாகுற மாதிரி இருந்ததால ஹீரோ எனக்கு கிளைமேக்ஸ் சுத்தமா பிடிக்கலன்னு போயிட்டாரு. அதனால படம் அப்போதைக்கு அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்பதாங்க ஆரம்பிக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாபுவை கூப்பிட்டு ஹீரோ இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்னு கேட்க அவரு முதல் நாளே ஒரு சோகமான சீன் சொல்றாரு. அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. முதல் ஷாட்டே சோகமா வேணாம், நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசுற சீன் வச்சுக்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறாரு. ஏற்கனவே ஸ்கிரிப்ட கரைச்சு குடிச்சிட்டதால ஹீரோக்கு எந்த சீன் எந்த பேஜ்ல இருக்குங்கிற வரையும் நல்லா தெரியுங்க. அதனால மொத்த படத்தையும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்தவர் அவர் பாட்டுக்கு கேஷுவலா நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நடிப்பை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்ட அப்ப கூட டைரக்டர் கட்டுன்னு சொல்லாம உட்கார்ந்துருக்காரா. அதனால ஹீரோவே ஷார்ட் ஓகேன்னு கட்டுன்னு சொல்லிக்கிறாரு. சொல்ல போனா ஐயா பேருக்கு தாங்க டைரக்டரா இருக்காரு. ஹீரோ தான் டைரக்டரா, ஆக்டரா, கேமராமேனா எல்லாமுமா இருந்து எல்லா சீனையும் அவருக்கும் அவரோட ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கிறாரு. ஃப்ரேமிங் கூட என் ஃபேன்ஸுக்கு நான் இப்படி பண்ணாதான் பிடிக்கும், என்ன இப்படி காட்டினாதான் பிடிக்கும்னு லைட்டிங்ல இருந்து கேமரா ஆங்கிள் வரையும் எல்லாத்தையும் அவர் தான் சொல்றாரு. எந்த விஷயமா இருந்தாலும் டைரக்டர் கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணாம அவர்கிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் பாபு கிட்ட மட்டும் தான் சொல்றாப்ல. ஹீரோ இது மாதிரி பண்றது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதனால அவரு என்னதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணாலும் ஹீரோயின் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயினுக்கு அவரு ஷாட்லாம் ரெடி பண்ணி என்ன சீன்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்க நான் டைரக்டர் சொன்னாதான் பண்ணுவேன்னு டைரக்டர் கூப்பிட்டு எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம பொண்ணு அவன் முன்னாடியே இப்படி சொல்லிடுச்சுன்னு அதுல டைரக்டருக்கு ஒரே பெருமை ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த செயலால ஹீரோவுக்கும் அவங்கள லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கு முன்னாடி ஹீரோ மட்டும் பர்ஃபார்ம் பண்ற சீன் மட்டும் தானே இருந்துச்சு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி காம்பினேஷன் சீன் ஆரம்பிக்குது. அவங்க பார்த்தா ஹீரோவோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அசத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் பேரிங்கா நடிக்கிற சீன்லலாம் ஹீரோயின் பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. படம் வந்தோன்னா ஊர் முழுக்க எல்லாரும் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி தான் பேசிக்க போறாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க அரசல் பரசலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை விட அவ என்ன அவ்வளோ பெரிய ஆக்டரானு அது ஹீரோவுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுதுங்க. அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாத சீன்லலாம் ஒன்ஸ் மோர் சொல்லி திரும்ப பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்படி ஹீரோ ஏதாவது டைரக்டர் இரிட்டேட் ஆகுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரா, அது ஹீரோயினுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிடுது. அந்த கடுப்புல ஒரு நாள் ஹீரோ கண்ணத்துல கை வைக்க வேண்டிய ஒரு ரொமான்டிக் சீன்ல ஏதோ ஒரு நினைப்புல ஹீரோயின் அவர் செவ்வுள்ளே ஒன்னு விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆனா டைரக்டருக்கு மட்டும் பயங்கர குஷி ஆயிடுதுங்க. எல்லா சீனையும் ஒன்ஸ் மோர் கேப்பிய எங்க இந்த சீனையும் கேளு பாப்போம்னு டைரக்டர் வாய விட அது ஹீரோவோட ஈகோவை கிள்ளி விட்டுருது. அதனால பொசுக்குன்னு அந்த சீனை ரீடேக் போலாம்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப அரைஞ்ச மாதிரி இப்ப உண்மையா அறைய வர மாட்டேது. திரும்ப திரும்ப அரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பல டேக் போகுது. எப்படியோ ஃபைனலா ஒரு தடவை ஒழுங்கா அறைய ஹீரோ அப்படியா அவங்க கையை பிடிச்சி எமோஷனலா பேசி அந்த சீனை பயங்கரமா யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாப்ல. அப்பதான்
அப்பதாங்க ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டே வருது. ஆசானுக்கு பிடிக்காததால நமக்கும் பிடிக்காம போய் ஹீரோவை அடிக்கிற அளவுக்கு போயிட்டோம். அப்படி அவங்க 2 பேருக்கும் என்னதான் சண்டை, ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டீம்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் முதல்ல ஹீரோவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட கேட்டாலும் அவரை பயங்கரமா பாராட்டை தெல்றாங்க. அவர் கடந்து வந்த பாதைகளை பத்தி பெருமையா சொல்றாங்க. அவர் மேல மக்கள் தனி மரியாதையே வச்சிருக்காங்களே தவிர ஒரு வார்த்தை கூட அவரை பத்தி யாரும் தப்பா பேசல. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், மக்கள் அவர் மேல வச்சிருக்க மரியாதைன்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு ஹீரோ மேல தனி மரியாதையே வந்துடுது. அப்பதான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு புரியுது. அதனால ஹீரோ வரைஞ்சதுக்காக ஒரு நாள் அவர்கிட்ட வந்து சாரி கேட்டுறாங்க. அவரும் அதை பெருசா எடுத்துக்காம பரவாயில்லன்னு சொல்லிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி லேட் ஆயிட்டதால ஹீரோ நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி அவரோட கார்ல அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஹீரோ கிட்ட நீங்க ஏன் ஐயா கிட்ட பேச மாட்டீங்கன்னு கேட்க அவர் மேல நான் உங்க எல்லாரையும் விட அதிக மரியாதை வச்சிருந்தேன், அதை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா அது என்ன மேட்டர்னு ஒரு கதையே இருக்குங்க. அன்னைக்கு ஹீரோவோட போன படத்தோட 1000வது விழா இருக்கிறதால ஹீரோயினை ஸ்ட்ரைட்டா அங்க அழைச்சிட்டு வந்துடுறாரு. அங்க பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க வரையும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு ஹீரோவை எடுத்து ஸ்டேஜுக்கு கூப்பிட ஹீரோவும் வராரு. அவரு மேல ஏறினோடனே ஃபேன்ஸ் எல்லாம் ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க அவரு டக்குன்னு ஹீரோயினை பார்த்து ஒரு லவ் சாங் எடுத்து விட்டுறாரு. அவ்வளவுதான், அதுல இருந்து 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடியுது. ஹீரோயின் சமுத்திரக்கனி வீட்டுல தான் தங்கியிருக்காங்களா. ஹீரோ அங்கேயே வந்து அவங்கள டிராப் பண்ணிட்டு போறாப்ல. நாளுக்கு நாள் இவங்களோட லவ்ஸ் அதிகமாயிட்டே போகுது. சில நேரம் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற லவ் சீன்ல ஒருத்தர் டச் பண்ணிக்கிறது, கண்ணோட கண் பாக்குற விதம்னு நல்லாவே இவங்களோட லவ்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஐ கான்டாக்ட்லயே இவங்க லவ்ஸ் போயிட்டு இருந்தா ஒரு நாள் ஹீரோட ஷூட்டிங் பாக்குறதுக்காக அவரோட வைஃப் ஷூட்டிங் நடக்கிற செட்டுக்கே வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி குடும்பமே இருக்குன்னு நமக்கு தெரியுதுங்க. காயத்ரி தான் இவரோட வைஃப், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க இங்க இருந்தா இவங்களோட மேட்ரு தெரிஞ்சிரும்னு ஹீரோ அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாப்ல. என்னதான் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலும் அவரோ ஹீரோயினோ அதை பத்தி எல்லாம் யோசிக்கலங்க. இங்கே அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. சொல்ல போனா சீன் பேப்பர்லயே இல்லாத எக்ஸ்ட்ரா ரொமான்டிக் சீன் எல்லாம் இவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுலயே ஹீரோயின் ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டாருன்னு டைரக்டருக்கு நல்லாவே புரிஞ்சிடுதுங்க. இருந்தாலும் அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு பீச்சுக்கு எல்லாம் போய் லவ்ஸ் பண்றாங்க. சில நேரத்துல ஹீரோயினோட மேக்கப் ரூம்ல 2 பேரும் பயங்கர நெருக்கமாலாம் இருப்பாங்க. இவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, அப்புறம் இப்படி நெருக்கமா இருக்கிறதுன்னு அது எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் ரகசியமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது யாருங்கிறத நமக்கு காட்டல. எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் கூடவே இருக்கிறதால ஹீரோ சில நேரம் அவர் வீட்டுக்கே போறதில்ல. கல்யாணம் ஆனதையே மறந்து அவர் ஒய்ஃபை பாக்குறது கூட போறது இல்லையா. இதனால ஏதோ தப்பா இருக்குன்னு ஒய்ஃபுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஒரு நாள் ஷூட்டிங்க்கு ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை நேர்ல பார்த்து அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றதுக்காக வந்திருக்காப்ல. அவரு அப்ப டைரக்டர் ஆக்டிவா இல்லாம ஏடியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தவரு ஏன் டைரக்டர் இப்படி இருக்காருன்னு கேட்க அந்த ஆளு அப்படிதான், எந்த வேலையும் பார்க்க மாட்டாருன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அது டைரக்டரோட காதுல நல்லா விழுந்துடுது. பொசுக்குன்னு நன்றி கட்ட நாயேன்னு எல்லாரும் முன்னாடியே ஹீரோவை கேவலமா திட்டிடுறாரு. அதை கேட்டு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆக உடனே சீன்ல இருக்கிறத சொன்னான்னு சொல்லிடுறாப்ல. இருந்தாலும் இன்னும் ஏதாவது பண்ணி ஹீரோவை பெருசா அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணவரு அவருக்கு ஒரே நேரத்துல சோகம், கோவம், ஆணவம்னு வரிசையா 4-5 ரியாக்ஷன் ஒரே நேரத்துல கொடுக்குற மாதிரி சீன் கொடுத்துட்டு இதை பர்ஃபார்ம் பண்ண பாப்போம்னு சொல்லிடுறாரு. அது ஹீரோவுக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிடுது. அதனால அவர் இதுவரையும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி அந்த சீனை வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதை செட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு அசந்து போய் கை தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அதுல டைரக்டருக்கு பல்ப் ஆயிடுது. அதோட ஷூட்டிங்க்கு வந்த ரிப்போர்ட்டர் வேற போய் டைரக்டரை பத்தி பயங்கரமா எழுதி விட்டுறாரு. இதனால அடுத்த நாள் பார்த்தா டைரக்டர் செட்டுக்கே வரல. என்னாச்சு, டைரக்டர் ஆளை காணோம்னு ஹீரோ கேட்டா யாரோ 2 பேரும் பைக்ல போயிட்டு இருந்த டைரக்டரை தள்ளி விட்டு அவரோட காலை உடைச்சிட்டாங்களாம். சரி, ஹீரோயின் எங்க ஆளை காணோம்னு கேட்க அவங்களோட குருவுக்கு அப்படியானதால ஹீரோயினும் வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஹீரோவுக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது. அன்னைக்கு ஒழுங்கா வேலையே நடக்க மாட்டேங்குது. அதனால நேரா ஹீரோயினை பார்க்க டைரக்டரோட வீட்டுக்கே வந்து ஹீரோயினை ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாரு. அவங்க ஐயாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வரதுன்னு கேட்க ஹீரோ அவரு கிடக்காரு, நீ வான்னு கூப்பிடுறாரு. நான் யாருமே இல்லாம அனாதையா இருந்தப்ப அவர் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால அவர் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்க வேணா அவர்கிட்ட வந்து பேசுங்க, பேசி முடிக்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயின்காக டைரக்டர் கிட்ட வந்து பேசுறதுக்கு வராரு. டைரக்டர் கிட்ட கால் எப்படி இருக்குன்னு கேட்க அவரு ஹீரோ தான் இப்படி பண்ணாருன்னு நினைச்சுக்கிட்டு நீ தானே ஆள் வச்சு என்னோட காலை உடைச்சேன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுல ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. அவரு என் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியும் நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன்ல, அது என்னோட தப்பு தானே ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அவரு என்ன சொல்றாருன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு கேட்க ஹீரோ நீ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. ஹீரோவுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாதுங்க. ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு. அவருக்கு சினிமாக்குள்ள போகணும்னு ரொம்ப ஆசை. அப்ப இந்த டைரக்டர் தான் மகாதேவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தன்னோட புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாரு. அதோட அவருக்கு சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா வித்தையும் கத்து கொடுத்தாரு. ஒரு நாள் அவர் மூலமாவே மகாதேவனுக்கு சினிமால நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. மகாதேவனை வச்சு அவர் தாங்க மொதல் படம் எடுக்கிறாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மத்த இடத்துல சான்ஸ் கிடைச்சு ஹீரோ வேகமா வளர ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இந்த டைரக்டரை விட்டு வெளில வர வேண்டிய நேரம் வந்துடுது. ஹீரோவோட மொதல் படத்துக்கு முன்னாடியே டைரக்டர் சாந்தாவோட ஸ்கிரிப்டை எழுதி ரெடியா வச்சிருந்தாருங்க. ஹீரோ டைரக்டரை விட்டு வெளில போய் சில படங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நடிச்ச எல்லா படமும் ஹிட் ஆகி பயங்கர
பயங்கர பீக்ல இருக்கிறப்ப டைரக்டர் திரும்ப ஹீரோவை கூப்பிட்டு இந்த சாந்தா கதையை பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த கதைப்படி ஹீரோ கிளைமேக்ஸ்ல சாகுற மாதிரி இருக்கிறதால அது மட்டும் ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் தன்னோட குரு கேட்கறதால இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா சில சீன்ஸ்லாம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஹீரோ ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவைஸ் பண்றாரு. அது டைரக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. பேப்பர்ல இருக்கிறத மட்டும் பண்ணுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. சுருக்கமா சொல்லணும்னா ஹீரோக்கு அவர் ஃபேன்ஸுக்கு காமன் ஆடியன்ஸுக்குன்னு எல்லாருக்கும் படம் பிடிக்கணும். தியேட்டருக்கு வரவங்க சாட்டிஸ்ஃபையா வெளில போகணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஆனா இவருக்கு கதை தான் முக்கியம். அதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அதுக்கப்புறம் சில சீன்ஸ் எல்லாம் ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கேவலமா இருக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் அவர் அசிங்கப்படுத்திடுறாரா. அதுல ஹீரோவுக்கு நல்லா ட்ரிகர் ஆயிடுது. அதனால ஹீரோ வேணும்னே ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் டைரக்டருக்கு பிடிக்காத மாதிரியும் நடிக்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஈகோ கிளாஷ் ஆயிடுது. இதனால அந்த படமே டிராப் ஆயிடுது. இப்படி தாங்க இந்த சாந்தா டிராப் ஆயிருக்கு. சரி எப்படியோ இந்த சாந்தா பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா பின்னாடியே ஒரு புது பிரச்சனை வருது. நல்லா போயிட்டு இருந்த ஹீரோவோட சினிமா வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வந்துடுது. ஹீரோ ஒரு கொலை முயற்சி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுறாருங்க. அதுல அவர் இத்தனை வருஷமா சம்பாரிச்சு வச்சிருந்த பேரு புகழ் எல்லாம் சுக்கு நூறு ஆயிடுது. நல்ல வேலை சில மாசத்துக்கு அப்புறம் டைரக்டர் தான் அவர் ஜெயில இருந்து வெளில கொண்டு வராரு. ஆனா ஹீரோவை பிளான் பண்ணி உள்ள தள்ளினதே இந்த டைரக்டர் தாங்க. அவர் சினிமால அறிமுகப்படுத்தின பைய வாழ்க்கை பூரா அவருக்கு கீழேயே இல்லாம தனியா வெளில போய் பெரிய ஆள் ஆயிட்டாரா. அதை இந்த டைரக்டரால ஏத்துக்க முடியல. அதுக்கு தாங்க இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆயிருக்கு. கட் பண்ணா பிரசன்ட்ல ஹீரோவோட மாமனார் ஒரு நாள் ஹீரோவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இவருக்கு ஹீரோவோட மேட்டர் தெரிஞ்சு போச்சுங்க. அவரும் ஹீரோயினும் சேர்ந்து இருந்த போட்டோ ப்ரூஃபோட அவர்கிட்ட காட்டுறாரு. டைரக்டரால ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவரால தாங்க ஹீரோ திரும்ப சினிமால லான்ச் ஆனாரு. இவரோட பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிட்டதால அவருக்கே தன்னோட பொண்ணை கட்டி வச்சுட்டாரு. இந்த மேட்டர் தெரிஞ்சு அவரு ரொம்பலாம் எதுவும் பேசல. என் பொண்ணு கண் கலங்குற மாதிரி எதுவும் ஆச்சுன்னா உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும்னு வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இங்க பார்த்தா ஹீரோயின் நான் கர்ப்பமா இருக்கேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஒரு பக்கம் பொண்டாட்டியும் மாமனாரும் இருக்காங்க. இந்த பக்கம் லவ் பண்ண பொண்ணு இப்படி சொல்றாங்க. அதனால ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமாயிடுறாரு. அதே சமயம் டைரக்டர் அன்னைக்கு உடஞ்ச காலோட வந்து ஷூட்டிங்ல திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறாரு. குமாரி கர்ப்பமா இருக்கிறதால ஹீரோ அன்னைக்கு ஒரே குழப்பத்துல சீனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மேல சீலிங்ல ஏத்திட்டு இருந்த பெரிய லைட் வந்து கீழே விழுந்துடுது. நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தா ஹீரோவோட சோலி முடிஞ்சிருக்கும். அதுல ஹீரோவுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுதுங்க. அப்ப கரெக்டா டைரக்டர் வேற அவர்கிட்ட வந்து எனக்கு உன்னோட எல்லா மேட்டரும் தெரிஞ்சுட்டு நீ சீக்கிரம் சாக போறேன்னு சொல்றாரு. அதுல ஹீரோவுக்கு ஒரே பீதி ஆயிடுது. அன்னைக்குன்னு பார்த்து வேற அந்த பேய் படத்துல கைத்தால கழுத்த நெரிக்கிற சீன்லாம் வருது. அதுல ஹீரோவுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்லயே நம்ம செத்துருவோமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிடுது. அதோட அன்னைக்குதான் ஹீரோயின்குள்ள ஆவி பூந்து ஹீரோவை கத்தியால குத்துற மாதிரி சீன்லாம் வருது. இதுக்கிடையில ஹீரோயினோட ஒய்ஃப் வேற புருஷனோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் போல இருக்குன்னு நேரா கிளம்பி செட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனா இங்கேயே ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால நீ இங்க இருந்தா சரியா வராதுன்னு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாருங்க. அடுத்து பேய் பிடிச்சிருக்க ஹீரோயினை ஹீரோவோட தம்பி ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீன் வருது. ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்ல தம்பி கேரக்டர் ஷூட் பண்ணுது. பார்த்தா கண்ணாடி எல்லாம் தெரிக்குது. எவனோ டூப்ளிகேட் கன்னுக்கு பதிலா ஒரிஜினல் கன் வச்சிருக்காங்க. நல்ல வேலை ஹீரோ நகர்லன்னா இந்நேரம் அவரோட சோலி முடிஞ்சிருக்கும். யாரு ஒரிஜினல் கன் வச்சான்னு தெரியல. ஆனா இது கண்டிப்பா டைரக்டரோட வேலையா தான் இருக்கும்னு ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. என்ன கொல்ல பாக்குறியான்னு ஹீரோ அவர்கிட்ட சண்டைக்கு போக அதுல ரெண்டு பேருக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆயிடுது. நல்ல வேலை அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரெண்டு பேரையும் தடுத்து விலக்கி விட்டுறாங்க. டைரக்டர் வேற நம்மள பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்றாரு. அதோட நம்மள கொல்றதுக்கு வேற ட்ரை பண்றாரு. அப்படின்னா நம்ம ஆள் மூலியமா நம்ம லவ் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிட்டோன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து நம்மள பத்தி ஐயா கிட்ட எதுவும் சொன்னியான்னு கேட்க அவங்க நான் எதுவுமே சொல்லல, அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு நிம்மதியே வருது. இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்க வேணாம்னு முடிவு பண்ணவரு நம்ம நாளைக்கு திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதனால ஹீரோயினும் அன்னைக்கு வீட்டுக்கு போகாம ஸ்டுடியோலயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஆனா நைட்டு பார்த்தா பயங்கரமா மழை வந்துருது. அப்ப யாரோ ஒரு ஆள் ஹீரோயினோட ரூம் கதவை திறக்க அவங்க அப்படியே ஆசையா பாக்குறாங்க. ஆனா அந்த ரூமுக்கு வந்த மர்ம நபர் ஹீரோயினை ஷூட் பண்ணி கொன்னுட்டு போயிடுறான். அவ்வளவுதான் ஹீரோயின் செத்துடுறாங்க. இதுல இருந்து கதை அப்படியே இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரா மாறிடுங்க. ஆனா அது ரொம்ப லென்த்தா ரொம்ப ஸ்லோவா போகும். அதனால அதை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லிடுறேன். கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. பார்த்தா ஹீரோயின் செத்து கிடக்காங்க. அந்த ரூம்ல டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப கூட டைரக்டர் ஹீரோட ரூம்லயே அவங்கள பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. கேட்டா எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு. சுத்தி முத்தி செக் பண்ணவங்க அவரோட லாக்கரை பார்த்துட்டு அதுல செக் பண்ணி பாப்போம்னு நம்பரை கேட்டா அவரு ஞாபகம் இல்ல மறந்துட்டேன்னு சொல்றாரு. அதோட அங்க ரத்தக்கரை படிஞ்ச ஷூவோட அச்சு இருக்கு. ஆனா ஷூட் பண்ண கன்னு மட்டும் அந்த ஸ்பாட்ல இல்ல. அதனால ஸ்டுடியோல இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அசம்பிள் பண்றாரு. என்ன நடந்துச்சுன்னு ஸ்டுடியோ இன்சார்ஜ் கிட்ட கேட்டா நைட்டு மலையோட சேர்ந்து ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேட்டுச்சு சார். எந்திரிச்சு வந்து பார்த்தா வெளில ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு. அப்ப ஹீரோயினோட ரூம் கதவு திறந்திருக்குன்னு மேல வந்து பார்த்தா ஹீரோயின் செத்து கிடக்காங்க. டைரக்டர் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு. அதை பார்த்து பயந்து போய் ப்ரொடியூசரை வந்து எழுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னு சொல்றாரு. சரி கடைசியா ஹீரோயினை யார் பார்த்ததுன்னு கேட்க ஹீரோயினோட அசிஸ்டண்டா இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு தான் பார்த்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. நைட்டு ஹீரோயின் அம்மா ஸ்டுடியோலயே தங்கியிருந்தாங்கன்னு கேட்க ஹீரோ அவங்கள பார்க்க வரதா இருந்தது. இன்னைக்கு திருப்பதி போற மேட்டர்னு எல்லாத்தையும் சொல்லிடுது. அது
அதுலயே ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருந்திருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிடுது. சரி ஹீரோ கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா அவர் இந்த கேஸுக்குள்ள இருக்க கூடாதுன்னு மாமனார் மூலமா மேலிடத்துல இருந்து இவருக்கு உத்தரவு. அப்பதாங்க ஹீரோயின் ஃப்ரெண்டோட கையில எம்என் இனிஷியல் போட்டு கோல்டு பிரேஸ்லெட் போட்டுருக்கிறத பாக்குறாரு. என்னமா உனக்கும் ஹீரோவுக்கு எதுவும் கனெக்ஷனான்னு கேட்க, ஐயோ அவர் எனக்கு அண்ணன் மாதிரி சார், இது ப்ரொடியூசர் மார்டின் எனக்கு கொடுத்ததுன்னு உண்மையை சொல்லிடுறா. ஹீரோ ஹீரோயின் லவ்ஸுக்கு இடையில இவங்க 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் போயிட்டு இருந்திருக்குங்க. இந்த விசாரணைக்கு இடையில படத்துல லாஸ்டா ஷூட் பண்ண ஃபுட்டேஜை இன்ஸ்பெக்டர் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க, அதுல கடைசியா ஒரிஜினல் கன்னால ஷூட் பண்ண சீனை பாத்துறாரு. அதை வச்சு பார்க்கும்போது ஹீரோயினை யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சிடுது. அடுத்து ஒவ்வொரு ஆளா விசாரிக்க அதுல 2-3 பேர் வேற ப்ரொடியூசரோட பேரை தான் சொல்றாங்க. ஒருத்தர் அவரு ஹீரோயின் மேல கண்ணா இருந்தாருன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்லி ஒரு போட்டோகிராஃபர் ஹீரோவையும் ஹீரோயினையும் சீக்கிரட்டா போட்டோ எடுத்து வச்சிருக்காருன்னு அந்த போட்டோகிராஃபர் ஒரு நாள் போதையில உளர்னதா சொல்றாரு. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப மார்டின் தான் ஹீரோயின் காசப்பட்டு அவங்க கிடைக்கலன்னு அவங்கள போட்டு தள்ளி இருக்கணும்னு சந்தேகம் வருது. அவர்கிட்ட வந்து கேட்டா எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கதற ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஹீரோ ஹீரோயினை சீக்கிரட்டா எடுத்த போட்டோ எங்கன்னு கேட்க அதை டைரக்டர் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டதா சொல்றாரு. சரி ஷூட்டிங்ல கொடுத்த கன் யாரோடது உங்களோடதான்னு கேட்க, ஐயோ அது என்னோடது இல்ல சார், எவனோ டூப்ளிகேட் கன்னுக்கு பதிலா ஒரிஜினல் கன்னை வச்சுட்டான், என்னோட கன் இங்க லாக்கர்ல தான் இருக்குன்னு திறக்க அங்க பார்த்தா அவரோட கன்னையே காணும். கன்ல யாரு புல்லட் லோட் பண்ணி வச்சதுன்னு கேட்டா யாருக்கும் அதை பத்தி தெரியல. ஆனா டைரக்டர் ஹீரோ தான் ஹீரோயினை கொல்றதுக்காக பிளான் போட்டு புல்லட்டை லோட் பண்ணி வச்சான், அதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. எங்க இவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் ஸ்டுடியோக்கு வந்த கார் டயரோட மார்க்கை செக் பண்ணதுல அது ஹீரோ ஒய்ஃபோட கார்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுல இருந்து அப்படியே கட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்ணதா காட்டுறாங்க. 2 நாள் முன்னாடி ஹீரோவோட டிரைவர் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோவோட மாமனார் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டாரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் என் கூட வான்னு சொல்லிட்டு போனதை இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பொண்ணு சொன்னதா காட்டுறாங்க. டிரைவர் தானே எப்போதும் ஹீரோ கூடவே இருக்கிறது, அவன் தான் மாமனார் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கான். இப்ப இந்த கொலை கேஸ் ஹீரோவோட ஒய்ஃப் கூட கனெக்ட் ஆகுது, அதனால இதுக்கு மேல அவங்கள கூப்பிடாம இருக்க முடியாதுன்னு ஹீரோவையும் அவர் ஒய்ஃபையும் ஸ்டுடியோவுக்கு வர வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு கான்ஸ்டபிள் ஹீரோவோட வீட்டுக்கு போய் அவரை கூப்பிடும் போதுதான் அவருக்கு ஹீரோயின் செத்ததே தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சு ஹீரோ ஸ்டுடியோவுக்கு வர அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோ கிட்ட டைரக்டர் தான் கொன்னதா சொல்றாங்க. ஏன் அவளை கொன்ன, என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட காட்ட வேண்டியதானே அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு போக அவரு நீ தாண்டா அவளை கொன்னன்னு ஹீரோ மேல பழிய போடுறாரு. இதுல 2 பேருக்கும் பயங்கர கிளாஷ் ஆயிடுது. அங்கேயே அடிச்சுக்கிட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலை போலீஸ்காரங்க தான் அவங்கள வந்து தடுத்து விலக்கி விடுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட நைட் நீங்க எங்க இருந்தீங்கன்னு விசாரிச்சா அவங்க நான் வீட்டுல தான் இருந்தேன்னு சொல்றாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாருன்னு தெரியுமான்னு கேட்டா அவரும் என் கூட வீட்டுல தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா நைட்டு இவங்களோட கார் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஷூட்டிங்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சீன்ல ஒரிஜினல் புல்லட்டோட ஷூட் பண்ணிருக்காங்க. ஷூட் பண்ண கேரக்டர் கிட்ட கேட்டாலும் அவனும் எனக்கு எதுவும் தெரியலன்னு தான் சொல்லியிருக்கான். அதனால இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இவங்க தான் கொண்டு இருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் அவங்களை அரெஸ்ட் பண்ண போக ஹீரோவோட டிரைவர் உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் கன்ல புல்லட்டை வச்சேன்னு உண்மையை சொல்லிடுறான். சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான்னு பார்த்தா இவன் ஹீரோ ஒய்ஃபோட ஃபேமிலி கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு பயங்கர விசுவாசியான ஆளு. அதான் ஹீரோ ஹீரோயின்காக அவரோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்றதை தாங்கிக்க முடியாம அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வச்சிருக்கான். ஆனா கடைசியில அதனால அவங்க சாகல, வேற யாரோ தான் இப்ப அவங்கள கொண்டு இருக்காங்க. இப்படி உண்மையை வெளில கொண்டு வரதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சும்மா அவங்கள அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காப்ல. அடுத்து இப்ப ஹீரோவை தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிக்க அவரு ஹீரோயினை லவ் பண்ணது கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்ததுன்னு எல்லா மேட்டரையும் ஓப்பனா சொல்லிடுறாரு. அதை வச்சு ஹீரோயின் கர்ப்பமா இருந்திருக்கணும், அதனாலதான் ஹீரோ கல்யாணம் படிக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கணும்னு இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அவங்க கர்ப்பமா இருந்தாங்களான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிற மேட்டர் வெளில தெரிஞ்சா அவர் பேர் கெட்டு போயிடும்னு கல்யாணம் பண்ணிக்கிறதா போய் சொல்லி ஏமாத்தி அவங்கள கொலை பண்ணிட்டதா இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணிடுறாரு. உடனே டைரக்டரையும் பக்கத்திலேயே உட்கார வச்சு நீ ஹீரோ தான் கன்ல அந்த புல்லட்டை லோட் பண்ணாருன்னு சொன்ன அப்படின்னு கேட்க அவரு பார்த்தா இவன் தான் வச்சிருப்பான்னு நினைச்சேன், இவன் தான் ஹீரோயினை கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. மொத்தத்துல ஹீரோ தான் கொண்டாருன்னு எந்த ப்ரூஃபும் இல்ல. இருந்தாலும் அவரு தான் ஹீரோயினை கொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்கிறதால இன்ஸ்பெக்டர் பயங்கர கான்பிடென்ட்டோட ஹீரோவுக்கு விளங்க மாட்டாரு. ஆனா ஸ்டுடியோல இருக்கிறவங்க ஹீரோ அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஆனா ஹீரோ போலீஸ் அவங்களோட கடமையை செய்யட்டும், நான் குற்றவாளி கிடையாது, என் மேல எந்த தப்பும் இல்ல, அதனால கவலைப்படாதீங்க நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்றாரு. இருந்தாலும் இவர் போனா எப்ப திரும்ப வருவாருன்னு யாருக்கும் தெரியாதா. இப்பன்னு பார்த்து கிளைமேக்ஸ் வேற ஒரே ஒரு சீன் பெண்டிங் இருக்கு. அந்த சீனை முடிக்காம படத்தை ரிலீஸும் பண்ண முடியாது. அப்படி படம் ரிலீஸ் ஆகாம போச்சுன்னா குமாரியை பத்தி வெளில தெரியாமையே போயிடும், அதோட படத்தோட ப்ரொடியூசருக்கும் பெரிய லாஸ் ஆயிடும் அப்படின்னு அவங்க பிரச்சனையை சொல்ல அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோனா அந்த சீனை மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறாரு. இந்த கிளைமேக்ஸ் ஒரு எமோஷனலான சீனுங்க. இறந்து போன ஹீரோயினை மடியில போட்டுக்கிட்டு ஹீரோயின் பயங்கர டச்சிங்கா பேசுற மாதிரி ஒரு சீன். அந்த சீனுக்கு யாராவது ஒரு பொண்ணு வேணும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டையே இறந்த மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. கேமரா ரோலிங் ஆனோன்னு பார்த்தா ஹீரோ அது கதைங்கிறதையே மறந்து பயங்கரமா அழுது உண்மையா ஃபீல் பண்ணி அந்த சீனை பர்ஃபார்ம் பண்றாரு. அதுல அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அசந்து போய் கைத்தட்டி அவரை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ ஏன் இவ்வளவு நாள் அவரை மதிக்காத டைரக்டர் கூட ஹீரோவோட நடிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவன் உண்மையாவே நடிப்பு சக்கரவர்த்தி தான் போலன்னு ஏஞ்சி நின்னு கண்ணீரோட கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு கூட இவர் ஹீரோயினை உண்மையாதான் லவ் பண்ணிருக்காருன்னு புரிஞ்சிடுது. அதனால இவரு கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண
பேசாமையே விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப சோகமா மேக்கப் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்க அங்க வந்த டைரக்டர், நீ அவளை பயங்கரமா லவ் பண்ணிருக்கடா, அவ்வளவு ஆத்மார்த்தமா நடிச்சிருந்த, அதனால நீ அவளை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அப்பதான் பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அவரு நான் தான் கொன்னேன், உன்னாலதான் அவளை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை பாக்கிறதுக்காக ரூமுக்கு வரும்போது அங்க ஹீரோயின் ஆளை காணும். அப்ப அங்க அவங்களோட பேக பார்க்க அதுல ஹீரோவும் அவங்களும் வெளில மீட் பண்ணிக்கிட்டது, ரூம்ல நெருக்கமா இருந்ததுன்னு எல்லா போட்டோவும் இருக்கு. அதோட அதுல ஒரு கேசட்டும் இருக்கு. அது எல்லாத்தையும் பாக்குறப்ப ஏதோ தப்பா இருக்கேன்னு ஹீரோயின் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனால அந்த கேசட் எடுத்துட்டு போய் போட்டு பார்க்க அதுல டைரக்டரும் ஹீரோயினும் பேசிக்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. மகாதேவன் ஒரு ஏமாத்துக்காரன், இந்த போட்டோஸை வச்சு அவரை என்ன வேணுமோ பண்ணுங்க, நான் எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்ல அதை கேட்டு டைரக்டர் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை கேட்டு ஹீரோயினும் சிரிக்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை வச்சு டைரக்டரும் ஹீரோயினும் சேர்ந்து இவரோட பெயரை கெடுக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. அதனால தாங்க இவரு பதிலுக்கு ஹீரோயினுக்கும் டைரக்டருக்கும் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. யாருக்கும் இவர் மேல சந்தேகம் வராத மாதிரி டைரக்டரோட ரெயின் கோட் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவங்க ஹீரோயினோட ரூமுக்கு வந்தோன்னா அவங்க இவரை ஆசையா பார்க்க ஹீரோ பார்த்தா பொசுக்குன்னு அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. அதுவும் அவங்க முகத்தை கூட பார்த்து கொள்ள முடியாம திரும்பி நின்னுகிட்டு தான் ஷூட் பண்றாரு அப்படின்னு ஹீரோ அவர் செஞ்சது எல்லாத்தையும் சொல்ல, அட பாவி, அதை முழுசா கேட்காம விட்டுட்டியடா அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தைய கொன்னுட்டோமேடா அப்படின்னு சொன்னவரு சோகமா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அவரோட லாக்கர்ல தாங்க கன் இருக்கு. பொசுக்குன்னு அதை எடுத்து அவரே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துடுறாரு. என்ன துப்பாக்கி சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் ஓடி வர அங்க டைரக்டர் செத்து கிடக்காரு. அதனால அதை வச்சே அவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டைரக்டர் தான் கொண்டாருன்னு என்னதான் ஊர்ல இருக்கிறவங்க நம்பினாலும் இன்ஸ்பெக்டருக்கு அவர் கொல்லலன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஹீரோயின் சாகுறப்ப கூட சிரிச்ச முகத்தோட தான் இருந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அவர் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. டைரக்டர் குற்ற உணர்ச்சியால செத்ததை நினைச்சு ஹீரோவுக்கு மனசே நொறுங்கி போயிடுதுங்க. டைரக்டர் அதை முழுசா கேட்காம விட்டுட்டியாடான்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து அந்த கேசட்டை முழுசா கேட்கிறாரு. ஹீரோவோட மாமனார் சொல்லி ப்ரொடியூசர் ஒரு போட்டோகிராஃபரை விட்டு ஹீரோயினை சீக்கிரட்டா போட்டோ எடுத்து வச்சிருந்தது டைரக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த போட்டோஸ் எல்லாம் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிருக்காரு. அந்த போட்டோஸை ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்க அவங்க மகாதேவன் ஒரு ஏமாத்துக்காரன், இந்த ப்ரூஃப்காக தான் அவர்கிட்ட பழகுன, இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சும்மா டைரக்டருக்காக விளையாட்டுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டைரக்டர் கிட்ட நானும் ஹீரோவும் லவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு டைரக்டருக்கு கடுப்பாயிடுது. அவனோட பேரு புகழ்லாம் பார்த்து மயங்கிட்டியோ, அவனை நம்பாதடி, அவன் உன்னை ஏமாத்திடுவான், அதனால அவன்கிட்ட போய் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிடு, அப்பதான் அவன் உன்னை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுக்கு நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு அவருக்கே அவர் மேல பயங்கர கோவம் வந்துடுது. இனிமே வாழ்க்கை பூரா அவர் இந்த குற்ற உணர்ச்சியோட தாங்க வாழ்ந்தாகணும். கட் பண்ணா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுது. ஹீரோ சொன்ன மாதிரி காந்தாவா இல்லாம அவரோட குருவான டைரக்டரோட ஆசைப்படி சாந்தாவாவே ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் ஆடியன்ஸ் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இந்த படத்தால ஹீரோயினுக்கும் கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்குது. அதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.